இன்றைய மன்னா. எல்லா காரியங்களும் நம்முடைய நன்மைக்காகவே. வேத வசனங்கள். ரோமர் 8:28. மேலும் தேவனிடம் அன்பு கூர்கிறவர்களுக்கு, அவருடைய குறிக்கோளின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே சேர்ந்து வேலை செய்கின்றன என்று நாம் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 12:7. ஒழுங்குபடுத்தப்படுவதற்காகவே நீங்கள் சகித்துக் கொள்ளுகிறீர்கள். குமாரர்களிடம் நடந்து கொள்வது போல் தேவன் உங்களிடம் நடந்து கொள்கிறார். ஏனெனில் தகப்பன் ஒழுங்குபடுத்தாத குமாரன் உண்டோ? ஊழிய வார்த்தைகள். தேவனுடைய கரத்தின் வழியாக கடந்து செல்லும் அனைத்தும் நன்மையானது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நமது சூழ்நிலைகள் தேவனால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன, மேலும் அவை நம் இலாபத்திற்காகவே உள்ளன. ஒவ்வொரு சுற்றுச்சூழல் ஏற்பாடும் நமது நன்மைக்காகவே உள்ளன. அது நமது இயற்கையான ஜீவனின் பலமான பகுதிகளுடன் இடைப்படுகிறது. தேவன் நம்முடன் இடைப்பட 20 ஆண்டுகளை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று நாம் நம்புகிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சிலர் 20 ஆண்டுகளுக்குப் பிறகும் பாடத்தை கற்பதில்லை. சிலர் சோதிக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் முன்னேறுவதில்லை. அவர்களின் மாம்சம் ஒருபோதும் தொடப்படவில்லை அல்லது பலவீனப்படுத்தப்படவில்லை என்பது பரிதாபம். அவர்கள் இன்னும் சூழ்ச்சி செய்து ஏமாற்றுகிறார்கள். சகோதர சகோதரிகளே, தேவனின் கரம் மிகவும் பாரமானது என்று நாம் குறைகூறக்கூடாது. தேவன் என்ன செய்கிறார் என்று அவருக்கு தெரியும். ஆரம்பத்தில் யாக்கோபு இரக்கமற்ற நபராக இருந்தான். ஆனால் தேவனால் அவர் சிட்சிக்கப்பட்ட பிறகு அவன் தனது வயதான காலத்தில் ஒரு இரக்கமும் அன்பும் கொண்ட நபராக ஆனான். நமது சுற்றுச்சூழலில் நமது அனுபவங்கள் அனைத்தும் பரிசுத்த ஆவியால் நமது தேவைக்கேற்ப ஒவ்வொன்றாக அளவிடப்படுவதை நாம் பார்ப்போம். எந்த அனுபவமும் தற்செயலாக நமக்கு வருவதில்லை. நாம் சந்திக்கும் அனைத்து அனுபவங்களும் பரிசுத்த ஆவியால் ஏற்பாடு செய்யப்பட்டு நம்மை பக்திவிருத்தியடைய செய்வதற்காகவே உள்ளன. இந்த ஒழுங்குபடுத்துதல்கள் மற்றும் சோதனைகள் வழியாக நாம் கடந்து செல்லும்போது நாம் மகிழ்ச்சியாகவோ அல்லது வசதியாகவோ உணராமல் இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் நம்மில் தேவனுடைய வேலையின் ஒரு பகுதியாகும். பின்னர் இந்த அனுபவங்கள் அனைத்தும் நமது இலாபத்திற்காகவே என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ஆமென்.